இது பக்கத்து இடத்துக்காரனுடைய சிசிடிவி கேமரா. நேற்று முன்தினம் வரை இயங்கி கொண்டிருந்தது. இப்பொழுது இயங்கிறதா என்று தெரியவில்லை. அருகிலே வந்தால் அந்த மோஷன் கேமரா மூலம் சில அறிவிப்புகள் ஏற்படும். இப்போ அது இயங்குவதாக என்று தெரியவில்லை. இங்கேயும் பார்க்கலாம், பழைய வேலி. நான் ஏற்கனவே அனுபவத்தில் வைத்திருக்கிற பழைய வேலி அது அப்படியே தான் இருக்கிறது. அதற்குள்ளாக புதிய வேலியை இட்டிருக்கிறேன். இதில் என்னுடைய மாடுகளை நான் அடைப்பு முறையில் வளர்க்கிறேன். நாட்டு பசுக்கள் என்பதால் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பதால் நான் அவைகளை கட்டுவதில்லை. இவ்வளோ மாடுகளையும் கட்டி வளர்ப்பது சிரமம். அதனால் என்னுடைய இடத்துக்குள்ளே அடைப்பும் அவிழ்ப்புமாக வளர்த்து கொண்டு வருகிறேன். இந்த வேலி ஏற்கனவே இந்த ஷெட்டுக்குள்ளே இருக்கிறது, ஏற்கனவே இருந்தது இந்த வேலி. அதற்கான தடயம் இதோ. இது மாதிரி கம்பி ஏற்கனவே, வலை இல்லாமல் கம்பி மட்டும் இந்த வேலி ஏற்கனவே இருந்தது. இதை மாடுகள் எண்ணிக்கையில் கூடியதால் வெளியிலிருந்து மாடுகள் வரக்கூடாது என்பதை அதை அடைப்பதற்காக ஏற்கனவே எனது அனுபவத்தில் இருக்கிற அந்த வேலி வரை நீட்டித்திருக்கிறேன். இது ஞாயிற்றுக்கிழமை நடந்தது இந்த வேலையெல்லாம். அதை தான் காவல்துறை வந்து தடுத்து விட்டார்கள். இதற்கிடையிலே திங்கட்கிழமை நேற்று நான் எஸ்பி அலுவலகத்திற்கு சென்று மனு கொடுக்க சென்றிருந்தபோது நேற்று அவசரமாக இவர்கள் எங்கள் இடத்தில் அத்துமீறி நுழைந்து சட்டத்திற்கு விரோதமாக இவர்கள் இட்டிருக்கின்ற இந்த அவசரமான வேலி, அதை நீங்கள் இப்போது பார்க்கலாம். அதுக்கு அவசரமாக போட்டிருக்கிறாங்க. கயிறு கட்டி பந்தல்காரரினுடைய ஆட்கள், அவருடைய சொந்தக்காரர், அவருடைய ஜாதிக்காரர் அனைவரும் அத்துமீறி இந்த இடத்தில் நுழைந்து அவசரமாக இந்த வேலியை இட்டிருக்கிறார்கள்.